ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். தொடர்கிறது. சூர்தாஸின் கதை தொடர்கிறது. சூர்தாஸ் மேலும் கீழ்நிலைக்கு செல்கிறார். இப்போது நாம் சூர்தாஸின் கதையை பார்க்கலாம். அவர் நீண்ட காலம் மருத்துவமனையில் இருந்தார். அங்கிருந்து கொண்டு யாரையும் துன்புறுத்தவோ கொள்ளையடிக்கவோ அல்லது அவர்களுக்கு தொல்லை கொடுக்கவோ அவரால் முடியவில்லை. ஏனெனில் அவர் அப்படி நடந்து கொண்டிருந்தால் யாரும் அவரை ஒழுங்காக கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் மருத்துவமனையில் இருந்து தான் விடுவிக்கப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கலாம், அவர்களை எப்படி ஏமாற்றலாம், அவர்களுக்கு எப்படி தொல்லை கொடுக்கலாம் என்று அவர் திட்டமிடத் தொடங்கினார். சுருக்கமாக கூறினால் அவர் முன்பை விட அதிக மோசமானவராக ஆனார். கடவுள் மற்றும் மோகன்தாஸ் உட்பட அவர் எல்லோரையும் பழித்துரைத்தார். அவர் தன் சொந்த தாயாரை கூட வெறுக்கும் அளவுக்கு அவருடைய மனம் வெறுப்பால் நிரம்பி இருந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் தன் தாயாரை வரவழைத்து அவரோடு தங்கள் வீட்டிற்கு சென்றார். தனக்கு கால்கள் இல்லாததால் தன்னால் நடக்க முடியாது என்பதால் தன்னுடைய தீய வழிகளில் தனக்கு உதவிடுமாறு தன் தாயாரிடம் அவர் இனிமையாக வேண்டுகோள் விடுத்தார். அவருடைய தாயாரும் தீயவள் என்பதால் அவள் உடனடியாக மனமுவந்து அதற்கு ஒப்புக்கொண்டாள். ஒரே கல்லில் 2 பறவைகளை கொள்வதற்கு சூர்தாஸ் விரும்பினார். தன் மனைவியை இழந்திருந்த ஒரு பெரிய பணக்காரரிடம் கொள்ளையடித்து அவரை ஒரு ஆண்டியாக ஆக்க அவர் திட்டமிட்டார். சூர்தாஸுக்கு தன் தாயார் மீதும் வெறுப்பு இருந்ததால் அவளை பழிவாங்கும் விதத்தில் திருட்டு பழி தன் தாயார் மீது விழும்படி அவர் அக்கொள்ளையை திட்டமிட்டார். இதையடுத்து அவர் அப்பணக்காரரிடமிருந்து வெற்றிகரமாக கொள்ளையடித்தார். சூர்தாஸின் தாயார் அப்பணக்காரருக்கு கடுமையான தொல்லைகள் கொடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை தன் வீட்டிற்கு கொண்டு வந்தாள். அன்றிரவு அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பை நிறைய பணத்துடன் சூர்தாஸ் தன் சக்கர நாற்காலியில் தன் வீட்டை விட்டு வெளியேறினார். பழி தன் தாயார் மீது விழும் விதமாக அவர் சில தடயங்களை ஆங்காங்கே உருவாக்கினார். அவர் தன் வீட்டை விட்டு வெளியேறிய போது மிகவும் இருட்டாக இருந்ததால் சாலையில் தன் சக்கர நாற்காலியில் அவர் தன்னந்தனியாக காத்திருந்தார். நள்ளிரவில் ஒரு கார் தன்னை கடந்து சென்று கொண்டிருந்ததை கண்ட அவர் காரை நிறுத்தும்படி அதன் ஓட்டுநருக்கு சமிக்கை செய்தார். பிலிப்ஸ் என்ற 20 வயது இளைஞன் ஒருவன் அக்காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். சூர்தாஸ் அவனிடம், நான் ஊனமுற்றவன், எனக்கு கால்கள் இல்லை, என் தாயார் ஒரு விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் அவர் இப்போது ஒரு மருத்துவமனைக்கு அவரை எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருப்பதாகவும் எனக்கு செய்தி வந்துள்ளது. நான் அவருக்கு ஆடைகளும் மருந்துகளும் எடுத்துச் செல்ல வேண்டும். தயவு செய்து எனக்கு உன்னால் உதவ முடியுமா? உன் காரில் என்னை அழைத்துச் செல்ல முடியுமா என்று கேட்டார். சூர்தாஸின் மீது இரக்கம் கொண்ட பிலிப்ஸ் தன் வீட்டிற்கு போவதற்கு பதிலாக தன் காரை திருப்பி மருத்துவமனையை நோக்கி பயணித்தான். அப்போது சூர்தாஸ் தன் துப்பாக்கியை எடுத்து பிலிப்ஸை நோக்கி குறிவைத்து தன்னை நெடுஞ்சாலைக்கு அழைத்துச் செல்லும்படி அவனுக்கு கட்டளையிட்டார். பிலிப்ஸ் அவ்வளவு பெரிய புத்திசாலி அல்ல. அவன் அந்த ஊருக்கு புதிதும் கூட. பெங்களூரில் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருந்ததால் ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் அவன் அங்கு வந்து அவ்வேலையில் சேர்ந்திருந்தான். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சூர்தாஸ் பிலிப்ஸ் தனக்கு ஒரு நல்ல அடிமையாக இருப்பான் என்று உறுதியாக நம்பினார். அவர் பெங்களூரை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக காவல்துறையினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பணக்காரரிடமிருந்து ஏராளமான பணத்தை ஒரு பெண் கொள்ளையடித்ததை தான் பார்த்திருந்ததாக தெரிவித்தார். தான் அவளை பின்தொடர்ந்து சென்றிருந்ததாக கூறிய அவர் அவளுடைய வீட்டு முகவரியை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவள் ஊரை விட்டு ஓடிவிடக்கூடும் என்பதால் விரைந்து சென்று அவளை கைது செய்யும்படி அவர்களிடம் கூறினார். அவருடைய பெயரை காவல்துறையினர் கேட்டபோது அவர் அந்த தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டார். எனவே காவல்துறையினர் சூர்தாஸின் தாயாரின் வீட்டிற்கு விரைந்தனர். வீட்டை சோதனையிடுவதற்கு தாங்கள் பெற்றிருந்த அனுமதியை அவர்கள் அவளிடம் காட்டிவிட்டு வீட்டை முழுமையாக சோதனையிட்டனர். அப்போது அவளுக்கு எதிராக கிடைத்த தடயங்கள் சிலவற்றை அவர்கள் கண்டுபிடித்ததால் சூர்தாஸின் தாயாரை அவர்கள் கைது செய்தனர். பணத்தை அவள் எங்கே பதுக்கி வைத்திருந்தாள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் அவளை கடுமையாக சித்திரவதை செய்தனர். சூர்தாஸ் பணத்தை எடுத்து சென்று விட்டிருந்ததாக காவல்துறையினரை நம்ப வைக்க அவள் எவ்வளவோ முயன்றும் கூட துரதிருஷ்டவசமாக அவளுக்கு ஏற்கனவே இருந்த கெட்ட பெயர் அவளுக்கு எதிராக செயல்பட்டது. இறுதியில் அவளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு அவள் சிறையில் அடைக்கப்பட்டாள். ஒரு சில ஆண்டுகள் அவள் அங்கு மிக கடினமான வேலைகளை செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளானாள். சூர்தாஸ் பிலிப்ஸுக்கு மூளைச்சலவை செய்தார்.
தான் ஒரு மந்திரவாதி என்றும் பிலிப்ஸ் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் அவனை ஒரு விலங்காக மாற்றக்கூடிய சக்தி தனக்கு இருந்ததாகவும் அவனிடம் கூறி அவர் அவனை அச்சுறுத்தினார். பிறகு ஒரு சில எளிய மாய வித்தைகளை அவர் அவனுக்கு செய்து காட்டிய போது சூர்தாஸுக்கு உண்மையிலேயே மந்திர சக்தி இருந்ததாக அவன் நம்பினான். ஒரு கிராமத்து பள்ளியில் படித்திருந்த அவன் சிறிது காலம் தன் கிராமத்திலேயே ஓர் ஓட்டுநராக வேலை செய்தான். அதைத் தொடர்ந்து பெங்களூரில் கார் ஓட்டும் வேலை அவனுக்கு கிடைத்தது. பிலிப்ஸ் முழுவதுமாக சூர்தாஸின் கட்டுப்பாட்டில் இருந்தான். வழியில் அவர்கள் பல கார்களுக்கு மாறினர். ஒரு காரை திருடினர். இறுதியில் அந்த காரை விட்டுவிட்டு அவர்கள் லாகூர் நகரை வந்தடைந்தனர். சூர்தாஸின் திறமையால் அவர்கள் எப்படியோ எல்லையை கடந்து இந்தியாவை விட்டு வெளியேறினர். இப்போது சூர்தாஸ் பாதுகாப்பாக உணர்ந்தார். அவர் ஒரு பணக்காரராக ஆகியிருந்ததோடு தனக்கு ஓர் அடிமையையும் கண்டுபிடித்திருந்தார். 26/5/1981 சூர்தாஸின் கதை தொடர்கிறது. பலவீனமான ஆன்மா ஒன்று துணிச்சலை பெறுகிறது. சூர்தாஸ் மேலும் அதிக அளவில் தீய காரியங்களை செய்து கொண்டிருந்ததால் ஆவி உலகில் இருந்த நீலுவும் அவளுடைய நண்பர்களும் பதற்றத்தோடு இருந்தனர். ஆனால் தங்களுடைய பேரான்மாவின் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்ததால் சூர்தாஸ் எப்படியும் தன் தீய வழிகளில் இருந்து மீட்கப்பட்டு விடுவார் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். நீலுவும் அவளுடைய நண்பர்களும் வருத்தம் கொண்டிருந்ததை புரிந்து கொண்ட அவர்களுடைய பேரான்மா அவர்களுடைய வருத்தத்தையும் பதற்றத்தையும் தணிக்கும் விதமாக நீலுவை அழைத்து, நீலு, நீ என் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நான் வாக்கு தவற மாட்டேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சூர்தாஸ் மேன்மேலும் மோசமாகிக் கொண்டே போவதைக் கண்டு நீ வருந்துகிறாய். நான் உன்னை நன்றாக புரிந்து கொண்டிருப்பதால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை விளக்க விரும்புகிறேன். சூர்தாஸ் யாரிடமிருந்து கொள்ளையடித்தானோ அந்த பணக்காரன் ஒரு மகாபாவி. அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்பட வேண்டி இருந்தது. அவன் இப்போது பரதேசியாக ஆகிவிட்டதால் அவன் இப்போது அதை உணர்ந்திருக்கிறான். சூர்தாஸின் தாயார் மிகவும் தீயவள். அவளும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டி இருந்தது. எனவே அவள் இப்போது சிறையில் இருக்கிறாள். அந்த இளைஞன் பிலிப்ஸ் ஒரு கோழை. அவனுக்கு முதுகெலும்பே இல்லை போல தெரிகிறது. ஓர் அடிமையாக இருப்பதற்கு பதிலாக தன்னுடைய பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஒரு நல்ல ஆன்மாதான். ஆனால் அவனுக்கு அறிவு புகட்டப்பட வேண்டி உள்ளது. யாரும் அநீதிக்கு ஆளாகவில்லை என்பது இப்போது உனக்கு புரிந்திருக்கும். அனைவருக்கும் நியாய தீர்ப்பு வழங்குவதற்கு கடவுள் வைத்திருக்கும் வழிகள் மர்மமானவை என்று கூறினார். பேரான்மாவே, இப்போது எனக்கு புரிகிறது. இதை எனக்கு விளக்கியதற்கு மிக்க நன்றி. எனக்கு உங்கள் மீதும் கடவுள் மீதும் முழு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் நியாய தீர்ப்பு வழங்கும் விதம் ஒரு புரியாத புதிர் என்பதை இப்போது நான் உணர்கிறேன் என்று நீலு கூறினாள். பிலிப்ஸ் சூர்தாஸின் அடிமையாக ஆகியிருந்தான். சூர்தாஸ் ஒரு கோடீஸ்வரராக ஆகியிருந்தார். அவர் தன் வெற்றி குறித்து மிகுந்த பெருமிதம் கொண்டிருந்தார். ஒரு நாள் சூர்தாஸின் புதிய வீட்டிலிருந்து சிறிது தொலைவில் இருந்த ஒரு பாறையின் மீது பிலிப்ஸ் உட்கார்ந்து கொண்டு கடவுள் ஏன் தனக்கு உதவவில்லை என்றும் தன் மனசாட்சிக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு தான் ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தோம் என்றும் வருத்தத்தோடு யோசித்துக் கொண்டிருந்தான். முற்றிலும் மனம் தளர்ந்து போயிருந்த அவன், கடவுளே, தயவு செய்து எனக்கு உதவு. இனிமேலும் சூர்தாஸை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று உரத்த குரலில் கூறினான். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நீலுவின் தலத்தின் பேரான்மா ஒரு துறவி போல மாறுவேடம் தரித்து அவன் அருகே வந்து, இளைஞனே, எனக்கு பசிக்கிறது. இந்த ஏழைக்கு உன்னால் ஏதேனும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அவர் மீது மனம் இறங்கிய பிலிப்ஸ் அவருக்கு பணம் கொடுப்பதற்காக தன் சட்டை பைக்குள் கையை நுழைத்த போது சூர்தாஸ் தனக்கு ஒருபோதும் பணம் கொடுக்கவில்லை என்பதும் தன் பாக்கெட்டுகள் எப்போதும் காலியாகவே இருந்தன என்பதும் அவனுடைய நினைவுக்கு வந்தது. சூர்தாஸ் அவனுக்கு உணவும் உடைகளும் மட்டுமே கொடுத்தார். பிலிப்ஸ் தன் கண்களில் கண்ணீருடன் அப்பேரான்மாவை பார்த்து, பெரியவரே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. நான் ஒரு தீயவனின் அடிமை என்று கூறினான். அடிமையா? ஆமாம், நான் ஒரு அடிமைதான். நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள். ஆனால் அதுதான் உண்மை. உன் கதையை என்னிடம் கூறுவாயா? என்னால் உனக்கு உதவக்கூடும் என்று அப்பேரான்மா கூறினார். பெரியவரே, உங்களால் எனக்கு உதவ முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனாலும் என் இதயத்தில் உள்ள பாரம் குறையும் என்பதால் நான் என் கதையை உங்களுக்கு கூறுகிறேன். நம்புதற்கரிய அந்த வருத்தமான கதையை கேட்க நீங்கள் தயாரா என்று பிலிப்ஸ் கேட்டான். நிச்சயமாக. நீ உன் கதையை என்னிடம் கூறி உன் மனச்சுமையை குறைத்துக்கொள் என்று பேரான்மா கூறினார். எனவே பிலிப்ஸ் ஒன்று விடாமல் தன் கதையை அப்படியே அவரிடம் கூறிவிட்டு,
சூர்தாஸை எதிர்ப்பதற்கான துணிச்சல் எனக்கு இல்லை என்று கூறினான். நீ இவ்வளவு பெரிய கோழையாகவும் முதுகெலும்பு இல்லாதவனாகவும் இருக்கக்கூடாது. தீயவற்றை எதிர்த்து நீ போராட வேண்டும். கடவுள் அப்போது உன் மீது மகிழ்ச்சி கொள்வார். துறவியே, சூர்தாஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. சூனிய வேலைகளை செய்வதற்கான மந்திர சக்தி அவருக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு புரியாது. நான் அவருடைய தீய சக்திகள் சிலவற்றை என் சொந்த கண்களால் பார்த்தேன். என்னை ஒரு நாயாகவோ அல்லது ஒரு பூனையாகவோ அவரால் சுலபமாக மாற்றிவிட முடியும். பெரியவரே, சூர்தாஸை நிச்சயமாக என்னால் எதிர்க்க முடியாது என்றான். பிலிப்ஸ், எனக்கும் சக்திகள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் நல்ல சக்திகள். உன்னால் என் மீது விசுவாசம் கொள்ள முடியுமா? உன்னை ஒரு நாயாகவோ அல்லது ஒரு பூனையாகவோ மாற்றுவதற்கு சூர்தாஸை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சூர்தாஸால் உன்னை ஒரு விலங்காக மாற்ற முடியாது என்பதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். அவன் செய்த அதே மந்திர வித்தைகளை நான் உனக்கு செய்து காட்டுகிறேன். அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நான் உனக்கு காட்டுகிறேன். அப்போதாவது நீ என்னை நம்புவாயா என்று பேரான்மா கேட்டார். சரி, அவற்றை எப்படி செய்வது என்று எனக்கு காட்டுங்கள் என்றான் பிலிப்ஸ். சூர்தாஸ் பிலிப்ஸை எப்படி ஏமாற்றி இருந்தார் என்பதை அப்பேரான்மா பிலிப்ஸுக்கு காட்டியவுடன் அவன் உற்சாகம் அடைந்தான். அக்கணமே சூர்தாஸிடமிருந்து ஓடிவிட அவன் விரும்பினான். ஆனால் அப்பேரான்மா அவனை தடுத்து, பிலிப்ஸ், சூர்தாஸ் மேம்படுவதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும். நான் உன்னை உன் துயரத்தில் இருந்து காப்பாற்றி இருப்பதால் எனக்கு உதவ வேண்டியது உன் கடமை என்று விளக்கினார். துறவியே, நீங்கள் வினோதமானவராக இருக்கிறீர்கள். சூர்தாஸை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் நரக படுகொழிக்குள் போய் விடட்டும். நாம் ஏன் அவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும்? நான் இங்கிருந்து ஓடிச் செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தீய இடத்திலிருந்து நீங்களும் ஓடி போய் விடுங்கள். இல்லை பிலிப்ஸ், நான் என் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன். நீயும் உன் கடமையை செய்தாக வேண்டும். இல்லாவிட்டால் கடவுள் மகிழ்ச்சி அடைய மாட்டார். கடவுளுக்கு நீ வருத்தத்தை கொடுக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். நிச்சயமாக இல்லை. நான் கடவுளிடம் உதவி கேட்டேன். எனக்கு உதவுவதற்காக அவர் உங்களை என்னிடம் அனுப்பி வைத்தார். எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஆனால் சூர்தாஸை விட்டு விரைவில் நான் விலகிச் செல்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் என் கோரிக்கை என்றான் பிலிப்ஸ். பிலிப்ஸ், ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறபடி செய். பிறகு நீ சுதந்திரம் பெற்று விடுவாய். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்துவிட்டு நீ போய்விடலாம். 300 ரூபாயை எடுத்துக்கொண்டு காரில் நகரத்திற்கு செல். நகருக்கு வெளியே காரை விட்டுவிட்டு நீ நடந்து செல். அங்கு உனக்கென்று ஒரு வேலையை தேடிக்கொள். உனக்கு ஒரு வேலை கிடைத்து உன் சொந்த வருவாயை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் வரை நீ தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஆகக்கூடிய செலவுகளுக்கு அந்த 300 ரூபாய் போதும் என்று நான் நினைக்கிறேன். அதிகமான பணத்தை எடுத்துச் செல்லாதே. சூர்தாஸின் பணம் தீயது. அது சபிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது உன்னுடையது அல்ல. அந்த 300 ரூபாய் என்பது நீ செய்த வேலைகளுக்கு சூர்தாஸிடமிருந்து நீ பெற்றிருக்க வேண்டிய சம்பளம். எனவே சூர்தாஸின் அலமாரியில் இருந்து 300 ரூபாய்க்கு அதிகமாக நீ எடுக்கப் போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடு என்று அப்பேரான்மா கூறினார். துறவியே, நான் அப்படியே செய்கிறேன். நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர். கடவுள் உங்களை என்னிடம் கொண்டு வந்ததற்காக நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் என்னை என் துயரத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். கடவுளின் மர்மமான வழிகள் இப்போது எனக்கு புரிகின்றன. பெரியவரே, நான் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன். நான் இனியும் ஒரு கோழையாக இருக்க மாட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதியாகும் என்று பிலிப்ஸ் கூறினான். பிலிப்ஸ் நல்ல விதமாக மாறி இருந்தது குறித்து பேரான்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மறுநாள் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அவனிடம் விளக்கிவிட்டு சிறிது காலத்திற்கு புவி உலகை விட்டு வெளியேறினார். 27/5/1981 சூர்தாஸின் கதை தொடர்கிறது. கர்வம் ஒருவனை வீழ்த்திவிடும். முதன்முறையாக பிலிப்ஸ் ஒரு மனிதனாக உணர்ந்தான். எந்த ஒரு தீயவனுக்கும் இனி தான் ஒரு அடிமையாக இருக்க போவதில்லை என்றும் வழி தவறி தவறான பாதையில் செல்ல போவதில்லை என்றும் அவன் தீர்மானித்தான். மறுநாள் பேரான்மாவின் அறிவுறுத்தல்களின்படி சூர்தாஸின் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு தனிமையான இடத்திற்கு சூர்தாஸை பிலிப்ஸ் அழைத்துச் சென்றான். அருகே இருந்த காட்டில் ஒரு குகையில் புதையல்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்ததை பற்றிய தகவல் தனக்கு கிடைத்திருந்ததாக சூர்தாஸிடம் அவன் கூறினான். இதை கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்த சூர்தாஸ் தன்னை உடனடியாக அங்கு அழைத்துச் செல்லும்படி பிலிப்ஸுக்கு கட்டளையிட்டார். புழுதியான சாலையில் பல மைல்கள் பயணித்த பிறகு ஒரு குறுகலான பாதை வந்தது. நடந்து செல்வதற்கு மட்டுமே உரிய ஒரு பாதை அது. எனவே பிலிப்ஸ் தன் காரை நிறுத்திவிட்டு சூர்தாஸை தன் முதுகின் மீது சுமந்து கொண்டு சுமார் 1.5 மைல் தூரம் நடந்தான். இறுதியில் அவர்கள் ஒரு குகையை வந்தடைந்தனர்.
உள்ளே இருந்த புதையல்களை பார்ப்பதற்கு சூர்தாஸ் மிகவும் ஆவலாக இருந்தார். ஆனால் பிலிப்ஸ் அவரை இடைமறித்து, ஐயா, இக்குகை மிகவும் குறுகலானது. உங்களால் இதனுள் நுழைய முடியாது. நீங்கள் இந்த பாறையின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். நான் முதலில் உள்ளே சென்று அங்கு உண்மையிலேயே புதையல்கள் ஏதேனும் இருக்கின்றனவா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறினான். பிறகு அவன் சூர்தாஸை தன் முதுகின் மீது இருந்து கீழே இறக்கி விட்டு குகைக்குள் சென்றான். பேரான்மா கூறி இருந்தபடி அக்குகையின் மறுபுறத்தில் வெளியேறுவதற்கான ஒரு வழி இருந்ததை பிலிப்ஸ் கண்டான். பிறகு ஒரு குறுக்கு பாதை வழியாக அவன் தங்களுடைய காரை சென்றடைந்தான். அதில் அவன் நேராக சூர்தாஸின் வீட்டுக்கு சென்று அவருடைய அலமாரியின் பூட்டை உடைத்து அந்த அலமாரியிலிருந்து 300 ரூபாயை எடுத்துக்கொண்டு அதே காரில் நகரத்தை நோக்கி பயணித்தான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. அன்றிலிருந்து அவன் ஒரு நேரான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தான். இதற்கிடையே பிலிப்ஸ் அக்குகைக்குள் போய் வெகுநேரம் ஆகி இருந்ததை சூர்தாஸ் உணரவில்லை. தான் ஒரு மாபெரும் கோடீஸ்வரனாக ஆகவிருந்தது குறித்து சூர்தாஸ் கனவு கண்டு கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்துத்தான் பிலிப்ஸ் அக்குகைக்குள் போய் 1 மணி நேரம் ஆகி இருந்ததை அவர் உணர்ந்தார். எனவே அவர் அவனுடைய பெயரை சொல்லி கூச்சல் போட்டார். அவனை பழித்துரைத்தார். ஆனால் எதுவும் நிகழவில்லை. பிலிப்ஸ் அங்கிருந்து மாயமாய் மறைந்து விட்டிருந்தான். எனவே பிலிப்ஸை கண்டுபிடிப்பதற்காக சூர்தாஸ் அந்த கடினமான கரடு முரடான பாறைகளின் ஊடாக தவழ்ந்து சென்றார். பிலிப்ஸை சபித்தபடியும் தன் மனதில் கோபத்துடனும் தன் இதயத்தில் வெறுப்புடனும் அவர் அக்குகையின் வழியாக சென்று கொண்டிருந்த போது அக்குகையில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை தான் அடைந்து விட்டிருந்ததை அவர் உணர்ந்தார். யாரோ தன்னை ஓங்கி அடித்திருந்தது போல அவர் உணர்ந்தார். பிலிப்ஸ் தன்னை ஏமாற்றி இருந்ததை அவர் அறிந்தார். ஆனால் தாதாவான தன்னை ஏமாற்றுவதற்கான அறிவோ அல்லது துணிச்சலோ பிலிப்ஸுக்கு இருந்திருக்கும் என்பதை அவரால் துளி கூட நம்ப முடியவில்லை. பிலிப்ஸ் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அடிமையாக இருப்பான் என்று சூர்தாஸ் உறுதியாக நம்பியிருந்தார். இதுவரை யாராலும் தன்னை ஏமாற்ற முடிந்திருக்கவில்லை என்பது குறித்து அவர் பெருமிதம் கொண்டிருந்தார். மற்றவர்களை ஏமாற்றுவதில் கில்லாடியாக இருந்த தனக்கு இப்போது என்ன ஆயிற்று என்று அவர் யோசித்தார். தன்னை எதிர்ப்பதற்கு பிலிப்ஸ் ஒருபோதும் துணிய மாட்டான் என்று அவர் முழுமையாக நம்பினார். எனவே அவன் இப்படி தன்னை முட்டாளாக்கியதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிலிப்ஸை சபிக்க கூட மறந்து போகின்ற அளவுக்கு அவர் அதிர்ச்சியில் உறைந்திருந்தார். தன்னை இந்த இருட்டான பயங்கரமான குகையில் தனியாக விட்டுவிட்டு பிலிப்ஸ் மாயமாய் மறைந்து விட்டிருப்பானோ என்று அவர் யோசித்தார். இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. வெளியே காட்டிற்குள் போவதற்கு பதிலாக குகைக்கு உள்ளேயே உட்கார்ந்திருப்பது நல்லது என்று சூர்தாஸ் கருதினார். காட்டில் வன விலங்குகள் இருக்கும் என்பதை நினைத்து பயந்த அவர் பல மைல்கள் தொலைவில் இருந்த தன் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கு எந்த வழியும் இருக்கவில்லை என்பதை உணர்ந்தார். தண்ணீரும் உணவும் இல்லாமல் நான் என்ன செய்வது? மூர்க்கமான விலங்குகள் இக்குகைக்குள் நுழைந்து விட்டால் என் கதி என்னவாகும்? என்னை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்வேன்? சூரியனை மறுநாள் காலையில் என்னால் பார்க்க முடியுமா? இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எனக்கு என்ன நேரும்? நான் நிச்சயமாக இறந்து விடுவேன் என்றெல்லாம் அவர் எண்ணினார். பிலிப்ஸை போலவே தானும் ஒரு கோழை என்பதையும் முதுகெலும்பு இல்லாதவர் என்பதையும் அவர் உணர்ந்து கொண்ட போது அது அவருள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. பிலிப்ஸ் தன்னுடைய அடிமையாக இருந்தபோது அவன் என்னென்ன சித்திரவதைகளை எல்லாம் அனுபவித்திருப்பான் என்பதை அவர் இப்போது உணர்ந்தார். நான் இறந்தால் நிச்சயமாக நரகத்திற்குத்தான் போவேன் என்று அவர் கூறினார். அவர் அக்குகையின் சுவரையொட்டி உட்கார்ந்தார். அப்போது ஒவ்வொரு கல்லின் மேலாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு பாம்பின் மீது அவருடைய கை பட்டுவிட்டது. கடவுளே, நான் இந்த சித்திரவதையை எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று அவர் புலம்பினார். அதிர்ஷ்டவசமாக அந்த பாம்பு அங்கிருந்து ஊர்ந்து சென்று விட்டது. ஆனால் தன்னுடைய தீய செயல்களுக்கு ஆளானவர்களை தான் சித்திரவதை செய்தபோது அவர்கள் என்னவெல்லாம் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே மிக கடுமையான முயற்சிக்கு பிறகு அந்த குகையின் நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்த அவர் என்ன செய்வதென்று யோசித்தபடி அங்கேயே உட்கார்ந்து விட்டார். அவரை சுற்றிலும் பாம்புகள் இருந்தன. அவர் அக்குகைக்கு உள்ளேயே இருந்ததால் பாம்புகள் அவரை கடித்துவிடக் கூடும். அவர் வெளியே சென்றால் வனவிலங்குகள் அவரை கொன்றுவிடக்கூடும். 28/5/1981 சூர்தாஸின் கதை தொடர்கிறது. ஆள் மனதிற்கு மீண்டும் விழிப்பூட்டப்படுகிறது. கடவுளே, பிலிப்ஸின் ஆழ்மனம் அவனை மீண்டும் என்னிடம் கொண்டு வரும்படி செய் என்று சூர்தாஸ் உரத்த குரலில் கூறினார். அக்கணத்தில் தன்னுடைய ஆள் மனதால் தன்னை சரியான பாதையில் வெற்றிகரமாக கொண்டு வர முடிந்திருந்ததா என்ற எண்ணம் அவருள் தோன்றியது. என் தீய போக்கை என் ஆழ்மனம் வெற்றி கொள்வதற்கு நான் ஏன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை?
நான் ஏன் என் ஆழ்மனதை இறுக்கமாக மூடிவிட்டு தொடர்ந்து தீய விஷயங்களை செய்தேன்? நான் ஏன் இவ்வளவு தீயவனாக இருந்தேன் என்று கூறுகிறேனே, அப்படி என்றால் நான் இப்போது மாறியிருக்கிறேனா என்று அவர் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். பலரை தான் துன்புறுத்தியது, அவர்களிடம் கொள்ளையடித்தது, அவர்களை கொடுமைப்படுத்தியது, இளம் பெண்களின் கற்பை சூறையாடியது, இவ்வளவு ஏன் தன் சொந்த தாயை கூட பிரச்சனைக்கு உள்ளாக்கியது என்ற ஏகப்பட்ட காட்சிகள் அடுத்தடுத்து அவருடைய மனதில் ஓடின. கடவுளே, என்னால் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். என்னுடைய பழிவாங்கும் போக்காலும் தீய மற்றும் சுயநலமான உள்நோக்கங்களாலும் என் பேராசையாலும் என் இன்பத்தாலும் தான் அவர்கள் நரக வேதனையை அனுபவித்தனர். இதுவரை அது என் மனதில் தோன்றியதே இல்லை. யாராலும் எனக்கு தொல்லை கொடுக்க முடியாது, எனக்கு தீங்கிழைக்க முடியாது என்று நான் எப்போதும் நம்பி வந்திருந்தேன். தீவினையின் அரசன் நான். யாராலும் என்னை ஏமாற்ற முடியாது என்று நான் உறுதியாக நம்பினேன். ஆனால் பிறவியிலேயே கோழையான முதுகெலும்பெற்ற அந்த வடிகட்டிய முட்டாள் என்னை ஏமாற்றி விட்டான். என் தவறுகளை நான் உணரும்படி செய்து விட்டான். சந்தேகமின்றி இது கடவுளின் நியாய தீர்ப்புதான். இந்த தண்டனை எனக்கு வேண்டும் தான். முதன்முறையாக தன் வாழ்வில் கடவுளை பற்றி அவர் நினைத்தார். எனவே முதன்முறையாக கடவுளிடம் அவர் பிரார்த்தனை செய்தார். என் அன்புக்குரிய இறைவா, தயவு செய்து என்னை காப்பாற்று. நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வேன். உன் மீது பயபக்தியுடன் வாழ்வேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என்னால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து என்னால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வேன் என்றும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அவர்களிடமிருந்து நான் அபகரித்த பொருட்கள் இன்னும் என்னிடம் இருந்தால் அவற்றை நான் அவர்களிடம் திருப்பி கொடுத்து விடுவேன். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த என்னால் இயன்ற அளவு நான் முயற்சி செய்வேன். ஒரு தீய வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு நான் இவ்வாறு கேட்பது சற்று அதிகம்தான் என்பதை நான் அறிவேன். ஆனால் இறைவா, தயவு செய்து இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு. நான் நரகத்திற்கு போக விரும்பவில்லை. இந்த பாம்புகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையே புவி உலகில் நரக வேதனையை நான் அனுபவிக்க விரும்பவில்லை. இறைவா, இதுதான் உன்னிடம் நான் முன்வைக்கும் முதல் பிரார்த்தனை. என் தவறை முதன்முறையாக இப்போதுதான் நான் உணர்கிறேன். ஒரு தீயவனாக இருக்கின்ற நான் ஒரு நல்லவனாக மாற விரும்புகிறேன். உன்னுடைய ஞானத்தை எனக்கு கொடுத்து நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு உன் ஆசீர்வாதத்தை கொடு. தயவு செய்து இம்முறை என்னை காப்பாற்றிவிடு. நான் இனி மீண்டும் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று பிரார்த்தனை செய்தார். இவ்வாறு பிரார்த்தனை செய்துவிட்டு அவர் ஒரு குழந்தையைப் போல அழத் தொடங்கினார். அவர் சற்று ஆசுவாசம் அடைந்த போது தன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் உண்மையானவையாக இருந்ததை அவர் உணர்ந்தார். ஒரு தீய ஆன்மாவான எனக்கு கடவுள் உதவுவாரா? மேலும் இந்த அடர்ந்த காட்டில் யார் எனக்கு உதவ வருவார்கள்? பாம்புகளும் கொடிய விலங்குகளும் நிரம்பிய இந்த காட்டில் காலை வரை என்னால் பிழைத்திருக்க முடியுமா என்ற கேள்விகள் அவருக்குள் எழுந்தன. காலை வரை தன்னால் பிழைத்திருக்க முடியும் என்று சூர்தாஸுக்கு தோன்றவில்லை. கடவுள் அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு பிரசித்தி பெற்றவர். இறைவா, ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டு. தயவு செய்து என்னை காப்பாற்று. நான் இனி ஒருபோதும் தவறிழைக்க மாட்டேன் என்று நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்று அவர் மீண்டும் வேண்டினார். அக்கணத்தில் வனவிலங்குகள் ஊளையிட்டுக் கொண்டு தன்னுடைய குகைக்கு அருகே வந்து கொண்டிருந்த சத்தம் அவருக்கு கேட்டது. தன்னுடைய முடிவு நெருங்கிவிட்டதை அவர் அறிந்தார். தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருந்த காயங்களையும் கீறல்களையும் பொருட்படுத்தாமல் அவர் கடுமையாக முயற்சி செய்து அக்குகைக்கு உள்ளே வெகு தூரம் தள்ளி இருந்த ஓர் இருண்ட மூளைக்கு தவழ்ந்து சென்றார். பல பாம்புகள் அங்கும் இங்கும் அங்கு இருக்கும் என்பதை அவர் அறிந்த போதிலும் வன விலங்குகள் தன்னை கடித்து குதறுவதை விட ஒரு பாம்பு கடியால் சாக அவர் தயாராக இருந்தார். அவர் மெல்ல மெல்ல அந்த மூளையை நோக்கி நகர்ந்த போது ஒரு பாம்பு அவருடைய நெஞ்சின் குறுக்காக சென்றது. கடவுளே, என்னை காப்பாற்றிவிடு. நான் இனி நிச்சயமாக தவறு செய்ய மாட்டேன் என்று அவர் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தார். தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இதே போல தன்னிடம் கெஞ்சி இருந்ததும், ஆனால் கொடியவனான தான் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு அவர்களை இன்னும் அதிகமாக சித்திரவதை செய்திருந்ததும் அப்போது அவருடைய நினைவுக்கு வந்தது. இவர்களில் யார் மீதேனும் நான் கடுகளவு பரிவாவது காட்டினேனா? ஒருபோதும் இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் மட்டும் என் மீது எப்படி கருணை காட்டுவார் என்று அவருக்கு தோன்றியது. அவர் மீண்டும் அழத் தொடங்கினார். தான் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர் முடிவு செய்து விட்டார். இன்னொரு விடிகளை நான் பார்க்க போவதில்லை. கடவுளே, இப்போதே என்னை கொன்றுவிடு. என் இதயத்தை இக்கணமே நிறுத்திவிடு. நான் நரகத்திற்குத்தான் போவேன் என்பதை நான் அறிவேன். ஆனால் வனவிலங்குகளால் குதறி எடுக்கப்படுவதையோ அல்லது பாம்புகளிடம் கடிபடுவதையோ நான் விரும்பவில்லை. இறைவா, தயவு செய்து இப்போதே என்னை கொன்றுவிடு என்று இறைவனிடம் அவர் வேண்டிய நேரத்தில் இன்னொரு பாம்பு அவருடைய உடலின் குறுக்கே சென்றது. அப்போது அவர் பெரும் குரல் எடுத்து கத்தினார்.
கடவுளே, என் மீது இரக்கம் காட்டு. தயவு செய்து இதற்கு மேல் என்னை சித்திரவதை செய்யாதே. புதிதாக விழித்துக் கொண்டிருந்த அவருடைய ஆழ்மனம் அவரிடம், உன்னால் பாதிக்கப்பட்டவர்களிடம் நீ எப்போதாவது இரக்கம் காட்டியிருக்கிறாயா என்று கேட்டது. நீ கேட்பது சரிதான். நான் யார் மீதும் ஒருபோதும் இரக்கம் காட்டியதில்லை. அது எனக்கு இப்போது புரிகிறது. ஆனால் காலம் கடந்து விட்டது போல தெரிகிறது. நான் இப்போது துன்புற்றாக வேண்டும். கடவுள் ஏன் என் மீது இரக்கமோ அல்லது பரிவோ காட்ட வேண்டும்? சூர்தாஸ் தன் தவறுகளுக்காக இப்போது உண்மையிலேயே மனம் வருந்தினார். அவர் தன்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினார். ஆனால் அதற்கு ஒரு வழியை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தான் உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவரிடமிருந்து முற்றிலுமாக காணாமல் போனது. அவருடைய ஆழ்மனம் மீண்டும் ஒருமுறை அவரை கேள்வி கேட்டது. மற்றவர்களை துன்புறுத்துவதை நீ எப்போதாவது நிறுத்தி இருக்கிறாயா? அப்படியானால் கடவுள் ஏன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி உன்னை காப்பாற்ற வேண்டும்? நீ மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பதாக நீ நினைத்த காலங்களில் கடவுளை நீ எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? பிறகு இப்போது மட்டும் நீ ஏன் அவரை பற்றி நினைக்கிறாய்? உனக்கு உதவும்படி இப்போது ஏன் நீ அவரிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். 29/5/1981 சூர்தாஸின் கதை தொடர்கிறது. பேரான்மா தோன்றுகிறார். சூர்தாஸால் இப்போது எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிந்தது. காலம் கடந்து விட்டதாக நினைத்த அவர் ஒரு சில மணி நேரங்களில் தான் நரகத்தில் இருப்போம் என்று உறுதியாக நம்பினார். கடவுளின் நியாயம் எப்போதுமே நிலைத்திருக்கும். என் விமோசனத்திற்கு காலம் கடந்து விட்டது என்பதை நான் உணர்கிறேன். கடவுள் எப்போதுமே நியாயமானவர். நியாய தீர்ப்பு சற்று தாமதமாக வந்தாலும் நியாய தீர்ப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. நான் இப்போது என்னுடைய தண்டனைகள் அனைத்தையும் அனுபவித்தாக வேண்டும். இதிலிருந்து தப்பிக்க எனக்கு வேறு வழி இல்லை. அவருடைய ஆழ்மனம் மீண்டும் தன் பேச்சை துவக்கியது. கடவுள் ஓர் அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். சரி, உனக்கு ஓர் அதிசயத்தை காட்டுகிறேன். உன்னால் இப்போது மேம்பட முடியும் என்பதுதான் அது. இதன் பொருளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் தீவனையை விதைத்தேன். இப்போது நான் தண்டனையை அறுவடை செய்தாக வேண்டும். இறைவா, நான் என் தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கான சரியான வழியை எனக்கு காட்டு. என் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான வழியை எனக்கு காட்டு. மீண்டும் தவறான பாதையில் நான் செல்லாதபடி பார்த்துக்கொள். இறைவா, இருளில் எனக்கு வெளிச்சத்தை காட்டு. கடவுளின் நல்வழியை இனி ஒருபோதும் நான் தவறவிட மாட்டேன். என் ஆன்மாவை தீவனையிலிருந்து காப்பாற்று. என் ஸ்தூல உடல் சித்திரவதைக்கு உள்ளாவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் தயவு செய்து என் ஆன்மாவை காப்பாற்று என்று அவர் வேண்டினார். இரவு இவ்விதத்தில் கடந்து மறுநாள் பொழுது விடிந்தபோது ஒளிக்கீற்றுகள் அந்த இருண்ட குகைக்குள் நுழைந்து கொண்டிருந்ததை கண்ட சூர்தாஸ் பெரும் ஆச்சரியமடைந்தார். இறைவா, இது ஓர் அதிசயம். ஆம், நிச்சயமாக இது ஓர் அதிசயம்தான். நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று அவர் கூறினார். அவர் மகிழ்ச்சியில் திளைத்தார். தான் எப்படி காப்பாற்றப்பட்டோம் என்பது அவருக்கு புரிபடவில்லை. அவருடைய ஆழ்மனம் மீண்டும் பேசியது. சூர்தாஸ், விஷத்தன்மை கொண்ட பாம்பும் கொடிய வன விலங்குகளும் கூட ஒரு கால் இல்லாத நிராதரவான ஒருவன் மீது இரக்கம் காட்டுகின்றன. ஆனால் தீயவனான நீ சூதுவாது அறியாத அப்பாவி மக்கள் மீது ஒருபோதும் இரக்கம் காட்டவில்லை. சூர்தாஸ் தன்னை குறித்து அவமானம் கொண்டார். பிறகு தான் இனி எப்போதும் நல்லவனாக இருக்க போவதாகவும் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல போவதில்லை என்றும் அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். ஆனாலும் இந்த அடர்ந்த காட்டில் நான் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவுதான். யாரும் இவ்வழியாக வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தனிமையான இடத்திலிருந்து என்னால் எப்படி வெளியேற முடியும்? இறைவா, அனைத்து வனவிலங்குகளிடமிருந்து நீ என்னை காப்பாற்றினாய். இப்போது இந்த இடத்திலிருந்து தயவு செய்து என்னை காப்பாற்றிவிடு. நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். என் தீய செயல்களுக்கு நான் உண்மையிலேயே மனம் வருந்த விரும்புகிறேன். இறைவா, தயவு செய்து மீண்டும் எனக்கு உதவு. நான் கேட்பது அதிகம் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் ஆன்மாவின் மீது இரக்கம் காட்டு என்று கேட்டார். அவர் மிகுந்த சிரமத்துடன் அக்குகைக்குள் இருந்து வெளியே தவழ்ந்து வந்து ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு இறைவனிடம் உண்மையாக பிரார்த்தனை செய்தார். ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு நொண்டியபடியும் களைப்புடனும் ஒரு துறவி அவ்வழியை சென்று கொண்டிருந்ததை கண்ட சூர்தாஸ் பேரானந்தம் கொண்டு அத்துறவிக்கு அறைகூவல் விடுத்து, தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். எங்களுடைய பேரான்மாவான அத்துறவி அவர் அருகே வந்து, நீ நல்லவனா அல்லது கெட்டவனா? தீயோருக்கு நான் உதவுவதில்லை. எனவே வாய் திறந்து பதில் சொல். நீ நல்லவனா அல்லது தீயவனா என்று கேட்டார். தான் நல்லவன் என்று கூறவிருந்த சூர்தாஸ் தன் ஆழ்மனம் இப்போது இயங்கிக் கொண்டிருந்ததால் அப்படி கூறவில்லை. அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, அன்புக்குரிய துறவியே, இங்கு உட்கார்ந்து என் கதையை கேளுங்கள்.
அதன் பிறகு எனக்கு உதவுவதற்கு உங்கள் மனசாட்சி உங்களை அனுமதித்தால் எனக்கு உதவுங்கள். இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வழியில் சென்று விடுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் என்று கூறினார். எங்கள் பேரான்மா ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு, சரி, உன் கதையை கூறு என்று கூறினார். சூர்தாஸ் தன்னுடைய ஒட்டுமொத்த கதையை கூறினார். முழுக்க முழுக்க உண்மையை மட்டுமே அவர் கூறினார். இதை கேட்ட பேரான்மா மனம் மகிழ்ந்தார். ஆனால் அவரை மீண்டும் சோதித்தார். நீ தொடர்ந்து தீய செயல்களில் ஈடுபடுவதற்காக நீ காப்பாற்றப்பட விரும்புகிறாயா என்று அவர் கேட்டார். இல்லை துறவியே, நான் இனி ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன். நான் கடினமான வழியில் பாடம் கற்றுவிட்டேன். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காகத்தான் கடவுள் நேற்றிரவு என்னை காப்பாற்றினார் என்று நான் நம்புகிறேன். கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பதால் பதிலுக்கு அவர் என்னை குறித்து பெருமிதம் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தாக வேண்டும். இவ்வார்த்தைகளை கேட்ட பேரான்மா பூரிப்படைந்தார். சூர்தாஸின் தோற்றமும் அதிர்வுகளும் மாறிவிட்டிருந்ததையும் கூட அவர் கவனித்தார். சரி, சரி சூர்தாஸ், நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவர் கூறினார். முதலில் சூர்தாஸுக்கு அவர் உணவும் நீரும் கொடுத்து உதவினார். பிறகு அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டுவிட்டு எங்கள் பேரான்மா ஆவி உலகிற்கு திரும்பினார். பூமியில் அவருடைய வேலை முடிந்திருந்தது. சூர்தாஸ் செயற்கை கால்களுடன் புவி உலகில் ஒரு நல்ல, அன்பான, தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறையிலிருந்து அவருடைய தாயாரும் விடுவிக்கப்பட்டாள். அவளுக்கு எதிராக கிடைத்த தடயங்கள் வேறு யாரோ ஒருவரால் வைக்கப்படவில்லை என்று காவல்துறையினரால் நிரூபிக்க முடியாமல் போனதால் வேறு வழியின்றி அவர்கள் அவளை விடுதலை செய்ய வேண்டியதாயிற்று. இதை கேள்விப்பட்ட சூர்தாஸ் தன்னுடன் வந்து தங்கிக் கொள்ளும்படி தன் தாயாரிடம் கேட்டுக்கொண்டார். காலப்போக்கில் அவர் தன் தாயாரையும் மேம்படுத்தினார். இப்போது தாயும் மகனும் ஒரு நேர்மையான, அன்பான, தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் நீலுவும் பேரான்மாவும் எப்படி தனக்கு உதவினர் என்பதை சூர்தாஸ் அறிந்திருக்கவில்லை. அவர் ஆவி உலகிற்கு திரும்பும் போது அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரிய வரும். நீலுவும் இப்போது பெரும் மகிழ்ச்சி கொண்டார். தன் தளத்தின் பேரான்மாவுக்கு அவள் தன் மனதார நன்றி கூறினார். புவிவாழ் மக்கள் பலருக்கு ஆவி உலக ஆன்மாக்கள் பலர் இவ்வழியில் உதவி உள்ளனர். நீங்கள் அதை ஓர் அதிசயம் என்று அழைக்கிறீர்கள். அது நிச்சயமாக அதிசயம்தான். ஆவி உலகின் விதிகள் தொடரும்.